ஐயோ அர்க்கணி வேணாம். ஐயோ அர்க்கணி வலிக்குது. மாமா கொஞ்சம் வலிக்குது. அம்மா பொறுமையா 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 அர்க்கணி. மாமா ஒத்தட கொடுத்தா வலி குறைஞ்சிரும் மாமா. சரி மாமா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கலாம் மாமா. காட்டானுங்க மாதிரி வந்தானுங்க. 3 பேரும் சாகட்டு மேடிக்கு அடிச்சுட்டானுங்க. ரவுடி பையனுங்க. அவங்க அடிக்கும் போது அர்ச்சனாவோட புருஷன் தானே நீ வாங்கிக்கடான்னு சொல்லி சொல்லி அடிச்சாங்க. கலெக்டர் புருஷன் இருக்கிறதுனால உத வாங்கிட்டது நானா தான் இருப்பேன். அவங்க யாரோ மணல் கொள்ளக்காரியோட ஆளுங்களா. மணலை திருடி சம்பாதிக்க விடாம அர்ச்சனா தடுத்துட்டாளா. பொறுமையா வலிக்குதா இருக்கா நீ பொறுமையா. சரி மாமா சரி மாமா. அர்ச்சனாவை பழி வாங்கறதுக்காக ஏன் எலும்ப எண்ணி வச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க மாமா. ஒத்தட கொடுத்தா சரியாயிடும். முடியல. மாமா மாமா நில்லு. உனக்கு சந்தோஷம் தானே அவன் அடி வாங்கினது? என்ன செத்தானா உயிரோட இருக்கானான்னு பாக்க வந்தியா? ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? மாமா எங்க? மாமா ஏய் கத்தாத. என்னமோ என் புருஷன் முக்கியம்னு சொல்லிட்டு போனே. அந்த உன் புருஷனை எவனோ 3 பேரு அர்ச்சனாவோட புருஷன் நீதானு சொல்லி அடிச்சிருக்கானுங்க. ஏமா பேசாம இருக்க? அப்போ உனக்கு தெரியும் அவன் அடிச்சது யாருன்னு உனக்கு தெரியும். பாவம் அவன் ஒரு ஆளு என்ன பண்ணுவான்? அவன் செஞ்ச தப்புக்காகவா அவன் அடி வாங்கினா? இல்லையே, கலெக்டரா இருக்கிற உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக அவன் அடி வாங்கிட்டு வந்திருக்காமா. ஏமா இது தேவையாமா? அவங்களுக்கு உன் மேல இருக்கிற வெறுப்புல அவன் உயிரையே எடுத்திருப்பாங்க. நல்ல வேளை இதோட விட்டானுங்களே. அத்த அவரை அடிச்சவங்களையும் அவங்கள ஏவி விட்ட மணல் கொள்ளக்காரியும் அரசு செய்ய சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். அம்மாடி அவன் ரூம்ல தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் படுற வேதனையை பார்க்க முடியாம தான் நான் இங்க வெளியே வந்து நின்னுட்டு இருக்கேன். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உடனே வீட்டுக்கு போன் பண்ணி அருக்காணி கிட்ட கேட்டேன். மாமா மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறதா அவதான் சொன்னா. நான் மாமாக்கு போன் பண்ணா அவருக்கு என் மேல இருக்கிற கோபத்துல என் போன் அட்டென்ட் பண்ணாம கட் பண்ணிட்டாரு. நான் போலீஸ் அனுப்பி மார்க்கெட்டை சுத்தி எந்த அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்க சொன்னேன். ஆனா இவர் எந்த வழியில வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு பாதி வழியிலேயே மடக்கி அடிச்சிருக்காங்க. நான் போன் பண்ணும்போது மாமா போன் அட்டென்ட் பண்ணிருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் மாமா. பொறுமையா 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 பண்ண. அடி பின்னிட்டாங்க. எல்லாம் என் நேரம் நேரம். கொஞ்சம் பொறுமையா இருக்கா நீ. ரொம்ப வலிக்குது. அருகானே இப்ப நீ உத்தரம் கொடுக்கும் போது ரொம்ப எதமா இருக்குது. ஆனா அப்ப நீ உத்தரம் கொடுக்கும் போது ரொம்ப வலிச்சுச்சே. அம்மா நீ என்ன பண்ண? அருகானே யாத்தா இப்படிதான் எதமா உத்தரம் கொடுக்கு. அந்த மாதிரிதான் இப்ப நீ உத்தரம் கொடுக்குற. அருகானே நீ உத்தரம் கொடுக்க கொடுக்க என் வலியெல்லாம் பறந்து போயிட்டே இருக்குது. ஆமா இந்த மாதிரி உத்தரம் கொடுக்க அந்த அர்ச்சனா ஐஏஎஸ்க்கு எங்க தெரிய போகுது? நான் என்ன சொல்ல வரேன்னா யாத்த கைப்பக்கும் உனக்கு இருக்குதுன்னு சொல்ல வரேன். யாருக்காண்டி பேச மாட்டேங்கிற? நீயா வருத்தப்படுற விடு. அருகானே எனக்கு அடிபட்ட வலியை விட அர்ச்சனா என்ன ஏமாத்தினா பாரு, அது அந்த வலிதான் எனக்கு அதிகமா இருக்கு. அருகானே நீ ஏன் வருத்தப்படுற? நியாயமா எனக்கு அடிபட்டதுக்கு அந்த அர்ச்சனா ஐஏஎஸ் தானே காரணம். நான் தான் அர்ச்சனா. நான் தான் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கேன். ஒழுங்கா போன் அட்டென்ட் பண்ணிருந்தா இப்படி ஆயிருக்குமா? போன் இங்க இருந்து.
ஐயோ என்னாச்சு? எனக்கு ஆரோட உதவியும் தேவையில்லை. நீ எனக்கு ஒத்தனை கொடுப்பேன்னு நினைச்சதே அந்த ரவுடி பசங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நானே ஒத்தனை கொடுத்துக்குவேன். ஆரோட உதவி எனக்கு தேவையில்லை. நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகுது, நல்ல யோகம் வரப்போகுது தாய். இந்த வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது, வெற்றி வரப்போகுது தாய். இந்த வீட்டு மகராசி ஒரு நல்ல செய்தி தேடி வந்திருக்கு. நல்ல காலமும் நல்ல நேரமும் கூடி வந்திருக்கு தாய். நம்ம செட்டப் பண்ணாலும் வந்துட்டான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது தாய். இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு நல்ல காலம் பிறக்குது தாய். இது நான் சொல்லல, ஜக்கமா சொல்ற, ஜக்கமா சொல்ற தாய். பூமிகா வாசல்ல குடுகுடுப்புக்கார வந்திருக்கான். ஏதோ நல்ல செய்தி வரப்போகுதுன்னு சொல்றான். அவனுக்கு கொஞ்சம் அரிசி கொண்டு வந்து போடு. சரிங்க அத்தை. ஏய், நான் கொடுத்த அந்த மந்திர கயிறை எப்படியாச்சும் என் மருமக கிட்ட கொடுத்து அந்த பசங்களுக்கு கட்ட சொல்லு. தாய், நீங்க சொன்னதை கன கச்சிதமா முடிச்சிடறேன் தாய். யோ, என் மருமக வந்துட்டு இருக்கா, ஏதாவது சொல்லியா? இந்த வீட்டுக்கு நல்ல யோகம் வரப்போகுது, நல்ல யோகம் வரப்போகுது. நான் சொல்லல, ஜக்கமா சொல்றேன், ஜக்கமா சொல்ற தாய். குடுமா பூமிகா. அத்தை நீங்களே கொடுங்க. உன் கையாலேயே குடுமா. இல்ல அத்தை நீங்களே கொடுங்க. இல்ல பரவாயில்ல, உன் கையாலே குடு. இந்தாங்க பை காமிங்க. இந்த போடுங்க தாய். இந்தாங்க துணி வாங்கிக்கோங்க. தாய், நீ நல்லா இருக்கணும் தாய். அந்த ஜக்கம்மாவை நினைச்சு சொல்றேன். இன்னும் 2-3 நாள்ல நல்ல செய்தி வரப்போகுது தாய். அது உன் முகத்துல தெரியுது தாய். அப்படியா? என்ன நல்ல செய்தி? தாய், இந்த அம்மா 2-3 நாளா ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அது ஜெயமாக போகுது. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு தாய். அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு தாய். என்னது சிக்கலா? அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அது வெற்றின்னு உறுதியான விஷயம் தானே? அது உறுதியா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன தடை இருக்கு. இது ஜக்கம்மாவோட வாக்கு. ஐயா, அதுல தடையா? பாவம், அந்த பசங்க தாங்க மாட்டாங்களே. ஐயா, அது தடுக்க முடியாதா? ஏன் தடுக்க முடியாது? இந்த மாதிரி தடையை உடைக்கத்தானே நாங்க அந்த ஜக்கம்மா கிட்ட வேண்டிட்டு இருக்கோம். அப்படியா? அது எப்படி சரி பண்றதுன்னு சொல்லுங்களேன். நான் மந்திரிச்சு தர தாயத்தை நீங்க சொல்ற பசங்களுக்கு கட்டினா தடையெல்லாம் நீங்கி போகுமா? இத நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. அப்படியா? சரி சரி. அந்த கயிறுக்கு எவ்வளவு செலவாகும்? ஆமா, இந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் 51 ரூபா தான் வாங்குவேன். சரி சரி, நல்லா வேண்டிட்டு கொடுங்க. எங்க பசங்க 11 பேரு கிரிக்கெட் விளையாடுறாங்க. என் தங்கச்சி சங்கரி இருக்கா, அப்புறம் சின்ன பையன் கிருத்தீஷ் இருக்கான். எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் 13 கயிறு கொடுங்க. எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் மொத்தமா காசு கொடுத்துட்றேன். தாயி, நீ எத்தனை கயிறு வாங்கினாலும் அதே வேலைதாம்மா. அவ்வளோதானா? சரி சரி, அப்போ 13 கயிறு கொடுங்க. ஆ. 1 2 3 4 5 6 7 8 9 பூமிகா கும்பிட்டுக்க. 10 11 12 13. ஜெய் ஜக்கம்மா. இந்த தாய், கொடுங்க. இந்த தாய், இதுல தாயத்து இருக்கு. இந்த தாயத்தை அந்த கயிறுல கோத்து நீங்க நினைக்கிற பசங்க கையில கட்டி விடுங்க. ஜக்கம்மா துணையோட எல்லா தடையும் நீங்கி காரியம் வெற்றி ஆகும் தாய். ஒரு நிமிஷம். 1 2 3 4 5 6. இந்தாங்க, இந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க. ஐயே ஜக்கம்மா, நீ நல்லா இருக்கணும் தாய். பூமிகா கும்பிட்டு கொடு. சரிங்க அத்தை. தாய், நான் கொடுத்த கயிறை இப்பவே பசங்க கையில கட்டுங்க. அப்பதான் நீங்க நினைச்ச காரியம் பலிதமாகும். எப்படியோ கயிறை வாங்கிட்டா, இனிமே அந்த கயிறை பசங்க கட்டிப்பாங்க. அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி என் மகனுக்கு தான் வெற்றி.
அம்மா வரட்டம்மா, அந்த ஜக்கம்மா சொல்றேன். பாத்தீங்களா அத்தை? இவங்க சொன்னா உடனே பலிச்சிடும். நீ இப்பவே போன் பண்ணி பசங்களை உடனே வர சொல்லி இந்த கயிறை கட்டி விட்டுடு. சரிங்க அத்தை. அது இது சாதாரண கயிறு இல்ல, இது ஒரு பெரிய சாமி கொடுத்த தாயத்து. இது உங்க உடம்போட ஒட்டி இருந்தாதான் நீங்க இந்த போட்டியில ஜெயிக்க முடியும். இறுதி போட்டியில நம்ம தான் ஜெயிக்கணும், சரியா? அந்த கோப்பைய நம்ம தான் வாங்கணும், அந்த பரிசை கூட நம்ம தான் வாங்கணும். அதனால இந்த கயிறை கழட்டவே கூடாது, இது உங்க உடம்போட ஒட்டியே இருக்கணும். அப்புறம் இந்த கயிறு யாருக்கும் தெரியாம இருக்க அப்படியே சட்டையில மறைச்சு வச்சுக்கங்க, என்ன? சரிங்களா? எல்லார் கையிலயும் தாயத்து கயிறு கட்டிட்டியா? இந்த இறுதி போட்டியில யார் ஜெயிக்கிறதுன்னு பாத்துடலாம். என் மகன் தாண்டி ஜெயிப்பான். காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? பொண்ணுரங்கம் சின்ன வயசுல இருந்தே முரட்டுத்தனமா வளர்ந்தவன். எதுக்கு எடுத்தாலும் பட்டு பட்டுன்னு கைய நீட்டிடுவான். உன் கழுத்துல எப்ப தாலி கட்டினானோ அப்பவே பொட்டிப்பாம்பா அடங்கிட்டான். அவன் சக்திய பார்த்ததே இல்லைன்னா கூட அவன் மனசார சக்திய நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால நீ சக்தி இல்லைன்னு எப்ப தெரிஞ்சதோ அப்பவே நீ ஏமாத்திட்டதா நினைக்கிறான், நம்பறான். பாத்திருப்பல்ல அவன் நெஞ்சில சக்தின்னு பச்சை குத்தி இருக்கிறத. அவன் மனசு முழுக்க சக்தி தான் நிறைஞ்சிருக்கா. இப்போ கலெக்டரோட புருஷன் நீதானேன்னு கேட்டு கேட்டு அவனை போட்டு அடிச்சதுல பலிதாகாம என் புள்ள படுத்து கிடக்குறான். அந்த கோவத்துலதான் நீ வீட்டுக்கு வந்த உடனே நான் உன்கிட்ட கோவமா பேசினேன். என்ன இருந்தாலும் அவன் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. நான் அவனை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். வேண்டாத்த, என் புருஷன் தானே என்ன அடிச்சாரு, நான் அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன அடிச்சதுனால அவர்கிட்ட என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க சொல்லாதீங்க. நீ ஒரு கலெக்டர், உன்னை கை நீட்டி அடிச்சிட்டானேன்னு உன் உள் மனசு நினைக்கலாம்ல. அடிச்சா வலிக்கதான் அத்தை செய்யும். அதை விட அவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சரியா புரிஞ்சுக்காம என்ன என்னமோ சண்டைக்காரி மாதிரி நடத்துறாரு. அத நினைச்சாதான் என்னால தாங்க முடியல அத்தை. நான் எப்படி அவருக்கு புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் சக்திக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுன்றதுக்காக தான் சக்தியா நடிச்சேன். அது தப்பா? அவர் இது வரைக்கும் சக்தியை பார்த்ததே இல்ல. ஆனா அவர் மனசளவுல சக்தின்ற பேரு இந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. நல்லா போயிட்டு இருந்த கப்பல்ல ஓட்ட விழுந்தா எப்படி பதட்டம் ஏற்படுமோ அப்படி ஒரு பதட்டம் இப்ப என் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு. அவர் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. அவர் சோழ வந்தாலும் முதல்ல பார்த்தது என்னதான், அவர் காதலிச்சதும் என்னதான், அவர் கல்யாணம் பண்ணதும் என்னதான், அவர் குழந்தையதான் நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இது அவர் உள் மனசுக்கு தெரியும். ஆனாலும் அவர் ஏமாந்துட்டு தான் நினைக்கிறாரு, நான் ஏமாத்திட்டு தான் நினைக்கிறாரு. நான் சக்திக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்துச்சு. இது ஒரு நாள் கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாரு நான் நம்புறேன். அவர் மனசு மாறுற வரைக்கும் நான் பொறுமையா காத்துட்டு இருப்பேன்.
கன்னத்துல பலார்னு அடிச்சிட்டு இப்ப கமுக்கமா படுத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன கல்லு மனசா? என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க? ரொம்ப வலிக்குதா? ஓங்கி அடிச்சிட்டேனா? அட்லீஸ்ட் சாரின்னு ஒரு வார்த்தையாவது கேட்க மாட்டீங்க? சாரி கேளுங்க. நான் எதுக்கு சாரி கேட்கணும்? நீ தான் என்கிட்ட சாரி கேட்கணும். உன்னைய கட்டிக்கிட்டு ரவுடி பசங்க கிட்ட அடி வாங்கினதே மிச்சம். கரெக்டா புருஷன் தானே சொல்லி சொல்லி எம்புட்டு அடி அடிச்சானுங்க. இதெல்லாம் தேவையா எனக்கு? உடம்பு முடுக்க ஊம வலி. ஆறுட சொல்லி நான் அழுறதுன்னு தெரியல. நானா உங்களை அடி வாங்க வச்சேன்? போன் மேல போன் பண்ணிட்டே இருந்தேன். எடுத்து பேச வேண்டியதானே? பேசி இருந்தா இப்படி நடந்திருக்குமா? நான் எதுக்கு பேசலாம்? நான் தான் வேண்டான்னு ஒதுங்க போறல. இன்னும் என்னெல்லாம் நடக்கணும் என் தலையில எழுதி இருக்குதோ அதெல்லாம் நடந்துதானே ஆகணும். ஆனா என்ன ஆனாலும் சரி, நீ போன் பண்ணா மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன். அப்புறம் இந்த மாதிரியே வாங்கி கட்டிக்கங்க. நல்லா என்ன நடந்தாலும் சரி, நீ நீ நினைக்கிற மாதிரி நான் உன் புருஷனா இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, கழுத்துல தாலியும் கட்டிட்டு வயித்துல குழந்தைய சுமக்க வச்சுட்டு இந்த மாதிரி பேசுற பேச்சுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. எதுக்கு இப்ப இந்த வெட்டி பேச்சு? எனக்கு கண்ணம் வலிக்குது. எனக்கு முதுகு வலிக்குது. அதுக்கு தானே ஒத்தடம் கொடுத்தேன். ஒத்தடம் கொடுத்தப்பதானே ஓங்கி அரைஞ்சிங்க. வேணா மறுபடியும் ஒத்தடம் கொடுக்கட்டுமா? என்னைய இம்சா பண்ணாத, பேசாம படுறி. எனக்கு கண்ணம் வலிக்குது. ஒரு தடவை கண்ணத்தை தொட்டு ரொம்ப வலிக்குதான்னு கேட்டா போதும், நான் நிம்மதியா தூங்குவேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசாம படு. நீங்களே ஆஃப் பண்ணிக்கங்க. இவ்வளவு வாங்கியும் இன்னும் கொழுப்பு அடங்கல பாரு. குட் குட் வெரி குட். அப்படிதான் அடிக்கணும். பசங்க சூப்பரா பிராக்டிஸ் பண்றாங்க. ரொம்ப தேர்த்தாங்க. ஆமா சங்கரி, எனக்கும் கிரிக்கெட்ட பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா இப்ப உங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். பசங்க இப்போ நல்லாதான் ஆடுறாங்க. இந்த இறுதி போட்டியில ஜெயிச்சாங்கன்னா காணிக்க செலுத்துறேன்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு நான் காசு முடிஞ்சு வச்சிருக்கேன். அக்கா நீ ரொம்ப பாசக்காரிக்கா. பின்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் அதெல்லாம் மறப்பேனா? இந்தப்பா அடுத்த ஓவர் நீ போடு. கமான் கமான். வாங்க பாய்ஸ், இன்னைக்கு இது போதும். ஐயா, எங்க பசங்க எல்லாம் இப்ப எப்படி நல்லா விளையாடுறாங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? பார்த்துட்டு தானே இருந்த. எந்த மாதிரி பந்து போட்டாலும் எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்தல. இந்த மாதிரி ஷாட் எல்லாம் மேட்ச்ல அடிச்சா சிக்ஸர் தான். எனக்கே இந்த பசங்களை பார்த்தா சின்ன பசங்க மாதிரியே தெரியலமா. நல்லா வெறித்தனமா ஆடுறானுங்க. சூரனுங்கம்மா இவனுங்க. முதல் மேட்ச்ல பார்க்கும்போது பசங்களாம் பால் குடிக்கிற பசங்க, பந்து குறிக்கு போடதான் லாய்க்குன்னு நினைச்சேன். இப்ப அப்படி இல்லம்மா, ஜித்தனுங்க எல்லாரும். என்னடா இந்த பசங்க ஆடுறத பார்த்தா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே ஆடிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு தகுதி ஆயிட்டாங்கம்மா. ஐயா, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தா எங்க பசங்களை கொஞ்சம் சேர்த்து விட்டுறீங்களா? கண்டிப்பாமா, கூடிய சீக்கிரம் இந்த பசங்க இந்தியா டீம்லயே ஆடிடுவானுங்க. இந்த டோர்னமெண்ட்ல நம்ம பசங்க வின் பண்ணிட்டானுங்கன்னா எங்க கிரிக்கெட் கிளப்ல சேர்த்து விட்டு முறையா எல்லாம் நல்லதே நடக்குமா. ஐயா, அப்ப இந்த இறுதி போட்டியில என் மதன் மச்சான் அணிய நம்ம பசங்க ஜெயிக்க போறது உறுதின்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இந்த டோர்னமெண்ட்ல மதனோட வெற்றிக்கு நம்ம பசங்க முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. என்னடா சொல்றீங்க? அக்கா, ஃபைனல்ல மதன் மச்சான் தோக்க போறாங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாத. சே, அந்த மாதிரி எல்லாம் நினைப்பனா? அவருக்கு 7 கழுத வயசாச்சு, என் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தாம கிரிக்கெட். பசங்க ஜெயிச்சா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும்ல. பூமிகா, உன் மனசுக்கு ஏத்த மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல நம்ம பசங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நம்ம டீம் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சரிங்க மாஸ்டர், அப்ப நாங்க கிளம்புறோம். டேய் வாங்கடா போலாம். சங்கரி, இறுதி போட்டி நடக்கும்போது சரியான நேரத்துக்கு இங்க வந்துடணும். என்ன? சரிக்கா. சரி வாங்க போலாம். ஐயா, நாங்க போயிட்டு வரோம். ஓகேமா, இந்த போட்டியில நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். வாங்கடா.
சரி டேய் டேய் நில்லுங்க நில்லுங்க நில்லுடா. இங்க பாருங்க, சாமி மந்திரிச்சு கொடுத்த கயிறு எல்லார்கிட்டயும் உங்க கையில தானே இருக்கு. சரி சரி, பத்திரமா எல்லாரும் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, யாருக்கும் இது தெரியக்கூடாது, சொல்லக்கூடாது, என்ன? சரி, இதோ வேன் இங்க தானே இருக்கு. எல்லாரும் வேன்ல ஏறி விடுதிக்கு போயிடணும். சரியான நேரத்துக்கு வந்துடணும், என்ன? சரி சங்கரி, விடுதிக்கு போனோடனே போன் பண்ணு. சரி சரி, போங்க போங்க. பை பை. டேய், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும், நல்லா விளையாடணும்ல. நீங்க எப்படி ஃபைனல் மேட்ச் ஆட வரீங்கன்னு நான் பார்க்கறேன்.